மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஸ்டீவன் தாம்சன், அயோவா, USA. தலைப்பு: நடந்தவற்றை மறந்து விட்டீர்களா? வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மாற்கு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மாற்கு 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று 14 வருடங்களின் பின் இரத்த குழாயில் ஏற்பட்ட தடை காரணமாக எனது இடது பக்கம் செயலிழந்து விட்டது. எனது வலது பக்கம் சிறிது பலவீனமடைந்தாலும் உபயோகிக்கக்கூடியதாக இருப்பதால் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். சில மாதங்களின் சிகிச்சையின் பின் நிலைமை சிறிது சீரடைந்து வீடு திரும்பினேன். வீடு திரும்பி 2 வாரங்களின் பின் இடுப்பை சுற்றி தோல் வியாதி ஏற்பட்டது. மேலும் சில மாதங்களின் பின் பித்தப்பையில் கல் இருப்பதாக கண்டறியப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போகப்பட்டேன். நான் தொடர்ந்து ஜெபித்து வந்தாலும் அடுத்தடுத்து வந்த சுகையினங்கள் என்னை அதைரியப்படுத்தின. ஆயினும் ஒரு நாட்காலையில் கடந்து போன காலங்களில் கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவற்றிற்காக நன்றி சொல்ல ஆரம்பித்ததும் எனது விசுவாசம் பலனடைந்தது. இன்றைய வாசிப்பு பகுதியில் அந்த நாளுக்கு தேவையான அப்பத்தை கொண்டு வர மறந்தது பற்றி சீடர் பேசியதை கேட்ட இயேசு தாம் அதற்கு முன் செய்த அற்புதங்களை அவர்கள் மறந்து விட்டது பற்றி அவர்களை கண்டிக்கிறதை வாசித்திருப்பீர்கள். கடந்த காலங்களில் கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கும் நேரத்தில் நான் கடவுளை எக்காலத்திலும் நம்பலாம் என்ற உறுதி எனக்கு ஏற்படுகிறது. ஜெபம். அன்பான இயேசுவே, விசுவாச குறைவு ஏற்படும் நேரத்தில் நீங்கள் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது எனது விசுவாசம் பலனடைகிறது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.